அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் பொதுக்குழு உறுப்பினர் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் அண்ணன் பத்திமா அவர்கள், பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் வரதராஜன் அவர்கள் மற்றும் அனைத்து வட்ட செயலாளர்கள் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம்ம மாவட்டத்திற்கு உட்பட்ட 2 சட்டமன்ற தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிக்கின்றாரோ அவர்களுக்காக நம்ம கட்சி தொண்டர்கள் அனைவரும் நன்றாக உழைத்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்ம சட்டப்பிரகார மாவட்ட செயலாளர் நம்ம தமிழகத்திலேயே உறுப்பினர் சேர்க்கையில் தமிழகத்தில் நம்ம 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் நமது மாவட்ட செயலாளர் தான். ஏனென்றால் எல்லா வட்ட செயலாளர்களையும் டைரக்டா போன் பண்ணியே பேசுவார். அண்ணன் உறுப்பினர் சேர்த்துட்டீங்களான்னு வரும். அதே மாதிரி பகுதி செயலாளரும் கேட்பாரு. அதே போல இந்த மழை காலத்திலாம் பாத்தீங்கன்னா மழை நம்ம பெய்யும் போது மாவட்ட செயலர் காலையிலேயே போன் பண்ணுவாரு. மழை வந்தா பெய்ய பாருங்க பண்ணாரு. அதே போல பகுதியை போன் பண்ணுவாரு. மாவட்டம் போன் பண்ணும் போது நம்ம சரி நான் பண்ணோம்னா அவர் உற்சாகப்படுத்துறாரு. அது போல நம்ம வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளிலும் பெருவான வாக்குகள் வித்தியாசத்தில் எந்த வேட்பாளர் அறிமுகப்படுத்தினாலும் சோழனுடைய சட்டமன்ற தொகுதி, ஆனந்தூர் சட்டமன்ற தொகுதி 2 வேட்பாளரையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த விடியா திமுக அரசு நம்ம புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த எண்ணற்ற நல்ல திட்டங்களை இப்ப செயல்படுத்த முடியாமல் இருக்கின்றார்கள். அதில் முக்கியமாக மாணவர்களுக்கு லேப்டாப்பு, மிதிவண்டி இது போல நல்ல திட்டங்களையும் நம்ம இந்த விடியா திமுக அரசு செயல்படுத்த வேண்டும். ஆகிய இந்த தீய சக்தியை நாம் இயக்கிக்க வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் கழக தொண்டர்கள் அனைவரும் மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர் தலைமையில் அவர் நமக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவார். ஆகையால் அவர் கூட இருந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை 2026 தமிழக முதலமைச்சர் ஆக வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர் தலைமையில் அவர் எந்த உரையாற்றத்தில் கூறுகிறாரோ அதை முன்னிலைப்படுத்தி நாம் செயல்பட வேண்டும். எனக்கு இந்த வாய்ப்பினை கூட அழைத்த மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் எஸ் ராஜசேகர் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள், அறிவுரை கூறுவார்கள். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசியோடு கழக நிரந்தர பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆலோசனைப்படி சென்னை புறநகர் மாவட்டம் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் KP கந்தன் அவர்களின் ஆலோசனைப்படி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆலந்தூர் மேல் பகுதி கழகத்தின் செயலர் கூட்டத்தை கலந்து கொண்டிருக்கும் 156வது வட்டக்கழக செயலாளர் செல்வம், 157வது வட்டக்கழக செயலாளர் அண்ணன் பாண்டியன் அவர்கள், மற்றும் 158வது வட்டக்கழக செயலாளர் ராஜீவ் காந்தி, 160வது வட்டக்கழக செயலாளர் ராஜேந்திர பாபு, 161வது வட்டக்கழக செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் 162வது வட்டக்கழக செயலாளர் பெரியநாயகம் மற்றும் இந்த விழாவினை நமக்கெல்லாம் ஆலோசனை வழங்க இங்கே வருகை தந்திருக்கும் மாநில இலக்கிய செயலாளர் அண்ணன் வைகேஸ்வரன் அவர்களை வருவதாக வரவேற்று இங்கே பக்கீம் மற்றும் ஆலந்தூர் மேற்கு பகுதிகளின் அவைத்தலைவர் அண்ணன் சிவராஜன் மற்றும் புருஷோத்தமன் அனைவரையும் பெறுவதும் வரவேற்று இங்கே நமக்கெல்லாம் நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கும் அண்ணன் வைகேஸ்வரன் என்ன கூறுகிறாரோ அந்த ஆலோசனைப்படி ஏற்று அனைவரும் செயல்படுவோம் என்றும் 2016 சட்டமன்ற தேர்தலில் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் அவர்கள் மேற்கு பழத்தின் சார்பாக